இல்லை, ஐஏஎஸ் அகாடமிக்கு எவ்வளவு மொத்தமாக வந்து விரைவாக அது வந்து இடத்துல ஒரு வருஷம் அந்த அதற்குள்ளாக முடிக்கணும்னு வந்து சொல்லியிருக்கோம். 13 கோடி ரூபாய் அதற்காக 2 ஃப்ளோர் இருக்குது. அதாவது கிரவுண்ட் ப்ளஸ் 3 போடணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம். அவங்க வந்து முதல்ல கிரவுண்ட் ப்ளஸ் 1 போடுறதுக்கான பிளான் வச்சுருந்தாங்க. அப்புறமேல துறைக்கு அனுப்பின முன்னாடி கிரவுண்ட் ப்ளஸ் 3க்கு உண்டான பிளானை பண்ணிட்டாங்க. இப்போ கட்டும்போது கிரவுண்ட் ப்ளஸ் 2 மட்டும் கட்டுவாங்க. அதற்கு பின்னால் தேவைங்கிறப்ப இன்னொரு ஃப்ளோரும் போடுவாங்க. அந்த ஸ்டேடியம் மல்டி பர்பஸில் தான் இருக்கும். டாஸ்மாக் பணியாளர்கள் வந்து நாளிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. அது சார்ந்த அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா? தொழிலாளர் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த பேச்சுவார்த்தையை நிர்வாக இயக்குனரும் அதே போல் ஹோம் செக்ரட்டரியும் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜெனரல் மேனேஜர் அவர்களோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலவற்றை அவர்களுக்கு தெளிவு பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் செய்ய முடியும் என்பதை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதை செய்தால் பெரும்பகுதியான பிரச்சனையை தீர்வு என்று கருதுகிறேன். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அப்படியெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லி யாரும் வந்து பார்த்து அதெல்லாம் நிரூபிக்கப்படவில்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி எந்த தப்பும் நடக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது ஒரு சின்ன தவறு நடந்தால் மொத்தமாக எல்லா பணியாளர்களும் அதை அப்படி செய்திருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு எடுக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய குற்றம்? 24,000 பேர் அதில் பணியாற்றுகிறார்கள். யாராச்சும் 2 பேர் 3 பேர் ஒரு தப்பு பண்ணிட்டுதுன்னா அந்த கணக்கை வச்சு 24,000 பேர் அது தப்பு பண்ணிட்டாங்க, அரசாங்கம் அதுக்கு உடந்தையாக இருக்குங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அப்படிப்பட்ட எந்த தவறும் நடக்கவில்லை. அவருக்கு தேவை என்றால் வெளிப்படையாக இதையெல்லாம் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். போய் அவர்கள் விசாரிக்கணும். காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி நேத்திக்கு 1000 ரூபாய் உதவித்தொகைனால மட்டும் ஜெயிச்சிட முடியாது, நாலு இந்த மாதிரி கொடுத்த 9 ஸ்டேட்ல 4 இதனால் மட்டும் வெற்றி பெற முடியாது. மாணிக் தாகூர் எம்பி ஆகட்டும் தொடர்ந்து எங்களுக்கு சீட்டு வந்து இது பண்ணணும், திமுக வந்து யாரும் கட்டுப்படுத்துறதே கிடையாது, அதெல்லாம் அவங்க இஷ்டங்க. எங்களை பொறுத்தவரை இந்த ஒரு திட்டத்தை மட்டும் சொல்லவில்லை, பல 100 திட்டங்கள் நாங்கள் வரிசையாக சொல்லிகிட்டே வர முடியும். இந்த ஒரு திட்டத்தை முன்னிறுத்தி இது தேர்தலுக்காக அல்ல, அந்த குடும்பத்திற்காக அவர்களுக்கு ஏற்படுகிற அன்றாடம் ஏற்படுகிற பிரச்சனையை காப்பாற்றுவதற்காக. நீங்கள் அதை யோசிச்சு தேர்தலில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்று பெண்களுக்கு ஏன் சொன்னார்கள்? மாதம் 1000 ரூபாய் அவர்களுக்கு மிச்சமாகிறது. இதெல்லாம் வந்து தேர்தலுக்காக அல்ல. தேர்தலுக்கு பண்றதா இருந்ததுனாக்க வந்த உடனே கையெழுத்து போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஒவ்வொரு திட்டமும் அந்த குடும்ப அப்ப நீங்க வந்து எல்லாமே தேர்தலுக்குன்னு சொன்னா நாங்க பேசாம வீட்டோட இருக்கிறதா? எந்த திட்டத்தை கொண்டு வந்தா அது தேர்தல்னாக்க என்னதான் பண்றது? அந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்காக எடுக்கிற நடவடிக்கை. குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறோம் காலையில, அந்த குழந்தை நாளைக்கு வந்து ஓட்டா போட போகுது. அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு சரியாக கிடைப்பதில்லை என்பதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு. எனவே இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ஆக்கக்கூடாது. அடுத்தது கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. அதை தலைமையில் பேசுவார்கள். 22ஆம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை துவக்கப்படும் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார். எனவே தலைமை எங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறதோ அதுதான் எங்களுக்கு. வேற எதையும் எந்த கருத்தையும் நாங்கள் சொல்ல முடியாது. எதையும் போய் ஆலோசனையாகவோ எங்களுடைய கருத்தாகவோ நாங்கள் சொல்ல போவதில்லை. தலைமைக்கு அனைத்தும் தெரியும். தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் இதில் எப்படி அணுக வேண்டும், எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார். நேற்றைய தினம் கூட நாங்கள் சொன்னோம், முத்தமிழறிஞர் கலைஞருடைய பெயரால் இருக்கிற கலைஞர் உரிமை தொகை, அது சில பேர் தேர்தலை காட்டி அந்த திட்டத்தை தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக நிறுத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்கிறார்களோ என்ற சந்தேகம் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்தது. அதற்காக எலெக்ஷன் கமிஷனையும் நீதிமன்றத்தையும் அணுகுவதாக ஒரு தகவல் வந்த உடனேயே இந்த 1000 ரூபாய் அவர்கள் கைக்கு கிடைத்து அந்த தாய்மார்கள் அதை வைத்து குடும்பத்தை நடத்தி பழகிவிட்டார்கள். எனவே அந்த பணம் திடீரென்று நிறுத்தப்பட்டால் அவர்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படும் என்ற காரணத்தால் உடனடியாக அவர்கள் வருகிற 2-3 மாதத்திற்கும் தேவையானதை உடனே அவர்கள் கொடுத்து விட்டார்கள். யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அது தாய்மார்களிடத்திலே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது.
1,13,00,000 பேர் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு 1,31,00,000 பெறுகிறார்கள். இதை இன்னும் கேட்கக்கூடியவர்களுக்கு அதை ஆய்வு செய்து கொடுப்பதற்கான உத்தரவையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே ஒவ்வொரு துறையிலையும் நிறைய திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்கிறார்கள். அதிலே நம்முடைய மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்கள் ஒதுக்கப்படுகிறது. அதையெல்லாம் நம்முடைய அதிகாரிகள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பேருந்தை பொறுத்தவரை இன்றைக்கு இங்கே துவக்கப்பட்டிருக்கிறது. சோலாரிலே புதிய பேருந்து நிலையம் துவங்கி போய் கொண்டிருக்கிறது. அதே போல கண்டராத்தாங்குளத்தில் அந்த பேருந்து நிலையம் மிக விரைவாக துவக்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பேருந்து நிலையம் வந்தால் மிக நிறைவாக அந்த புறநகர் பேருந்துகள் சென்றடைவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதற்கான ஏற்பாட்டையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுபட்ட குளங்கள் தனியாக ஆய்வு செய்யப்படுகிறது. இதிலிருந்தே எடுத்துக்கொண்டு போவது என்பது கொஞ்சம் சிரமம் என்று அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். எனவே அது தனியாக ஆய்வு செய்யப்படுகிறது. அவர்களுக்கும் உண்டான ஏற்பாடு செய்யப்படும். சார், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை திமுக கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்புன்றது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஆயிடுச்சு. 6,999 சிறுமிகள் பாலியல் தானே இது. அதாவது இதெல்லாம் ஒரு தவறான, நீங்க அந்த கணக்கை நாங்கள் எடுத்து ஒப்பிட்டு போறோம். இதெல்லாம் குறைந்து இருக்கிறது. நான் சொல்றேன், அன்னைக்கு ஒரு குழந்தை கடத்தல்னு சொன்னீங்க, அடுத்த 2 மணி நேரத்தில் போலீஸ் அதை போய் பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? சில இடத்துல நம்ம ஹாஸ்பிட்டலில் நாம் உஷாராக இருக்கணும். இப்போ போலீஸ் இருக்கு, எல்லாம் இருக்குனாலும் பெற்றோர்கள் கவனித்துக்கணுமா இல்லையா? கரெக்ட், டாக்டர்ஸ் பார்க்குறாங்க, மருந்து கொடுத்தா அந்த மருந்தை நம்ம ஒழுங்காக கொடுக்கணுமா இல்லையா? அது மாதிரி பெற்றோர்கள் அதை கவனிக்க வேண்டும். நம்முடைய பாதுகாப்பு, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருந்தால் கூட வீட்டை பூட்டி தான் நம்ம வைக்கிறோம். எனவே இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அதை மீறி நடக்கிற தவறுகளை போலீஸ் கரெக்டாக அணுகுகிறது, சரியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாம் குறைந்து இருக்கிறது. அதை நம்ம கொடுக்குறோம். அது நான் இல்லை, அது தகுதியானவர்கள் இருந்தால் கண்டிப்பாக விடாமல் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இல்ல, மொத்தமா 52 ஏக்கர். இல்ல, அதெல்லாம் இப்போ ஒன்றும் கேஸ்ல இருக்கிற மாதிரியே தெரியல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க உள்ள ஒரு கெனால், நமக்கு எல்பிபி கெனால் உள்ள வந்தது. அதை கூட எடுத்து ஓரத்தில் போடுறது கலெக்டர் ஆர்டர் போட்டு கொடுத்துட்டாரு. இபி லைன் போகுது, அதை அவுட்டரில் கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. இங்கே எந்த விதமான தடையும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு அது தெரியவில்லை, என் கவனத்துக்கு வந்தது. குறைப்புனால ஏதாவது சொல்லுங்க. எங்க தவறு இருக்கோ, எங்க பாதிப்பா இருக்கோ அந்த இடத்துல நாங்க குறைக்கிறோம். அதுக்கான நடவடிக்கை இருக்கு. இதனுடைய பயனாளிகள் எவ்வளவு பேர், ஏதாவது அப்ராக்சிமேட்டா நம்ம கணக்கு எடுத்துக்கணும்னா அல்லது நூலக வசதியெல்லாம் நம்ம செய்ய போறோம். அதே மாதிரி விளையாட்டு திடல் அமைக்க போறோம். இதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கா? இல்ல, அதாவது விளையாட்டு திடலுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது எல்லா இடத்துலையும். இப்போ நம்ம சிவகிரியில் நம்ம மொடக்குறிச்சி தொகுதிக்காக பண்ணுறோம். அங்கெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஐஏஎஸ் அகாடமியை பொறுத்தவரை ஏற்கனவே நம்முடைய கல்வித்துறையினுடைய சார்பாக அதிகாரிகளை கணக்கெடுக்க சொல்லும் பொழுது அவங்க ஒவ்வொரு ஸ்கூலாக போய் கணக்கெடுத்தாங்க. ஏறத்தாழ +2 படிக்கிற மாணவர்கள் மட்டும் 18,600 பேர் நாங்கள் இதில் பயிற்சி பெற விரும்புகிறோம் என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பயன்படும். ஏன்னா பெரிய அளவில் போய் பணம் கொடுத்து படிக்கிற இடம் அல்ல. அவர்கள் சாதாரண மக்கள், சாதாரண குழந்தைகள் இங்கே படிப்பதற்கான வாய்ப்பு. நாங்கள் கட்சியினுடைய சார்பாக பன்னீர்செல்வம் பார்க்கலே ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே துவக்கிய அந்த லைப்ரரியை மிகப்பெரிய அளவில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக இது அந்த மக்களுக்கு பயன்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்புறம் இன்னொன்று, நமக்கு நூலகம் பெரிய நூலகமாக வர வேண்டும் என்பது இப்போதைக்கு ஆரம்பிக்கிறார்கள். அது அப்படியே அதை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கையும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஒரு பிரைவேட் ஏஜென்சி நியமித்து நம்முடைய சிக்கே அரசு கல்லூரி, அதே போல் இன்ஜினியரிங் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, இந்த 3 கல்லூரிகளிலும் இருக்கிற இடத்துல
என்னென்ன திட்டங்களை நாம் கொண்டு வரலாம், அந்த திட்டங்கள் எந்தெந்த காலத்திலே வர வேண்டும், அது எப்படிப்பட்ட இடத்திலே அமைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மாஸ்டர் பிளானை கேட்கணும். அவங்க எது எங்கே அமையணுங்கிறதை இப்போவே சொல்லிடுவாங்க. 15 வருஷத்துக்கு பின்னாடி கட்டுறதா இருந்தால் அந்த இடத்துல வரும். அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு இங்கே வைத்து விடுவோம். அது யார் அன்னைக்கு அதிகாரியாக இருந்தாலும் அது பிரகாரம் செய்வார்கள். அது முறையாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மருத்துவக் கல்லூரிக்கு போனாக்க அங்கே ஒரு இப்போ வந்து எமர்ஜென்சி வார்டு வந்து பின்னாடி இருக்கும். வந்து இறங்கக்கூடியவர்கள் முன்னாலே வருவார்கள். அதெல்லாம் எங்கெங்கே லொக்கேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் செய்கிறோம் நாங்கள். சார், அத்திக்கடவு அணை திட்ட விரிவாக்கத்துக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். கிடப்புல போட்டுச்சு திமுக அரசு. நடந்தாய் வாவி காவிரி 14,000 கோடி திட்டம் போட்டோம். அதையும் கிடப்புல போட்டுச்சு. நேற்று எடப்பாடியை குற்றம் சாட்டுறாரு. விவசாயிகளை அதுக்கான போராட்டம் நடத்தும். அவங்க வந்து திட்டம் போடுவதிலே வல்லவர்கள், நிறைவேற்றுவது கிடையாது. நான் என்ன கேட்குறேன், அத்திக்கடவு அவனாசி திட்டம் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். போட்டாங்க, அதில் எவ்வளோ சிரமங்கள் இருக்குங்கிறத அந்த நடவடிக்கையை நீங்கள் வந்து பாருங்கள். ஆரம்பித்தாங்களே, மேலே வேலை முடித்தாங்க, கீழே வந்து ஒரு 3வது பம்பிங் ஸ்டேஷன் வரலும் நிலம் கையகப்படுத்தவில்ல, பைப் லைன் லே பண்ணல. அப்போ தண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகிறது? திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பின்னாடியே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து உடனடியாக விவசாயிகளிடத்தில் போய் பேசுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த விவசாயிகள் சொன்னார்கள், எங்களுக்கு எந்த விதமான ஒரு சொட்டு தண்ணீர் இதனால் கிடைக்கிறது இல்லை, கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவர்களிடத்துல நாங்கள் பேசி வீடு வீடாக சென்று அதற்கு பின்னால் இந்த நிலத்தை கையகப்படுத்தி அந்த பைப்பெல்லாம் போட்டு அதற்கு பின்னாலே தான் துவக்கப்பட்டது. அது பூரா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதில் இருந்த சிக்கல்கள் நீங்கள் அதையும் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. அவங்க வந்து 1045 குளத்துக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே போகிற பொழுது சின்ன சின்ன பைப்பு, வருஷத்தில் 70 நாள் தான் அதில் தண்ணி கொண்டு போகிறோம். மிச்சம் இருக்கிற நாள் ஐடியலாக கிடக்குது. அதனால் போய் மண் அடைச்சிக்குது. இந்த 70 நாளைக்கு நாம் வந்து தண்ணி எடுக்கிறது துவங்கின உடனே அங்கே தண்ணி போகிறதில்லை. அதை சரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு பல நாட்கள் ஆகிறது. எனவே அதை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. அதுக்கு இப்போ நாங்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்னா, அவங்க எல்என்டி தான் அதை பண்ணுறாங்க. அவங்களையும் நம்முடைய அதிகாரிகளையும் அழைத்து அங்கே வந்து ஒரு போர்வெல்லை போடுங்க, அல்லது ஏற்கனவே இருக்கிற குளத்தில் தண்ணீர் கிடைக்கும் என்றால் அங்கேருந்து தண்ணீர் எடுங்கள். என்னைக்கு நீங்கள் 70 நாளைக்கு முன்னாடி என்னைக்கு தண்ணி எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ டேமில் இருந்து, அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே இதை பம்ப் பண்ணி ஒவ்வொரு குளத்துக்கும் தண்ணி போகுதான்னு செக் பண்ணி வச்சுருங்க. ஏதாச்சும் அடைப்பு இருந்தால் எடுத்துருங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு ரெடியாக இருங்க. அங்கேருந்து தண்ணீர் எடுக்கிற பொழுது முழுமையாக போகணும்னு பண்ணியிருக்கோம். இப்போ ஏறத்தாழ 1045 குளத்தையும் போய் தொடுகிற அளவிற்கு செய்தாக்கி விட்டோம்.